ஸோ எதிர்நீச்சல் சீரியல்ல இப்போ நம்ம ராவணன் பார்த்தீங்கன்னா, ஜனனிய வந்து கொன்னே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாருங்க. ஏன் அப்படின்னா, இப்போ ஜனனி மேல வந்து நம்ம ராவணனுக்கு ஏற்கனவே பயங்கரமான கொலவெறி இருக்கு. எப்படியாவது நம்ம ஜனனிய கொல்லணும் அப்படிங்கிறது தான் அவனோட பிளானே. ஸோ ஒட்டுமொத்த குடும்பத்தையே அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வந்திருக்கான். பட் இருந்தாலும் ஜனனி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குடும்பத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஸோ அவ அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு ராவணனுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு. இதனாலேயே கண்டிப்பா இவள நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியாவது இவ கதைய முடிக்கணும் அப்படிங்கிற மாரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, இப்பதான் அதுக்கான சரியான நேரம் அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம ராவணன் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஃபங்ஷன் எல்லாத்தையுமே வந்து முடிச்சுட்டு, ஸோ நம்ம தர்ஷன் அதுக்கப்புறம் அன்புக்கரசி 2 பேத்துக்குமே கல்யாணம் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, தர்ஷன் வந்து ஒரே வார்த்தையில இந்த மாரி நான் இப்ப தான் வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணி இந்த கம்பெனில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்குன்னு ஒரு கெரியர் இருக்கு. அதுல நான் பெரிய ஆளா வரணும்னு நெனைக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லி, இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, அறிவுக்கரசி எவ்வளவோ தூரம் சொல்லி பார்த்தா. இந்த மாரி சொத்து மொத்தமா உங்களுக்கு தான். இதுக்கு மேல நீங்க எதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கணும்? இதெல்லாம் விட்டுட்டு வாங்க மாப்ள அப்படின்னு சொன்னா கூட நம்ம தர்ஷன் வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாரி தான் சொல்லுவாரு. ஸோ அதனால வந்து இப்போதைக்கு இவளோட பிரச்சனைய நம்ம முடிச்சாகணும் அப்படின்னு நெனச்சு நம்ம ராவணன் நீங்க உடனே உங்களோட எம்டிக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. தர்ஷன் ஆரம்பத்துல வந்து வேண்டாம் இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொன்னாலுமே, அதுக்கப்புறம் எல்லாருமே கம்பல் பண்ணதுனால நம்ம தர்ஷன் எம்டிக்கு ஃபோன் பண்ணும்போது, ஸோ ராவணன் தான் அந்த எம்டி அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிரும் எல்லாருக்குமே. அண்ட் இத கேட்ட ஆதி குணசேகரன், "நீங்க ஏன் தம்பி இந்த விஷயத்த வந்து முன்னாடியே சொல்லல? நீங்க தான் அப்ப தர்ஷனோட எம்டியா?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. "ஆமா சார் நான் தான் எம்டி. இந்த விஷயம்லாம் எதுக்கு உங்ககிட்ட சொல்லிட்டு, இது ஒண்ணும் சொல்ற அளவுக்கு அவ்ளோ பெரிய விஷயமா எனக்கு தோணல. அதனால தான் உங்ககிட்ட நான் சொல்லாம விட்டுட்டேன். அது மட்டும் இல்லாம தர்ஷன் இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா, என் கம்பெனியோட ப்ராஜெக்ட் மேனேஜரா நான் வந்து ப்ரொமோட் பண்றேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. ஸோ தர்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா, சந்தோஷம் அவ்ளோ சூப்பரா வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா, நம்ம எதுவுமே பண்ணாம இப்படி நமக்கு ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு பெரிய பதவிய குடுத்துட்டாங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல நம்ம தர்ஷன் வந்து இருக்காரு. ஈஸ்வரிக்கு ஒரே குழப்பமா இருக்கு. என்ன இது புதுசா வந்து பார்த்தீங்கன்னா, இவன் தான் வந்து இந்த கம்பெனியோட எம்டின்னு சொல்லிட்டு திரியிறான். பிளஸ் இதுக்கு முன்னாடி நம்ம தர்ஷன் இவன பார்த்ததே இல்ல. இவன பத்தி அப்படி இப்படின்னு என்னென்னமோ வந்து சொன்னான். ஆனா என்னன்னா, இவன் பண்றது எல்லாமே நமக்கு என்னமோ சரியா படலையே அப்படின்னு ஈஸ்வரிக்கு வந்து ஒரு பக்கம் தோணுது. பட் இருந்தாலும் அத பத்தி இப்போதைக்கு எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு அவங்க அமைதியா கன்ஃப்யூஷன்லயே இருக்காங்க. ஸோ ராவணன் வந்து சரி ஓகே சார் நான் கிளம்புறேன். எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. அதே மாரி தர்ஷன் வந்து இப்போ ப்ரமோஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதுக்கான வேலையும் நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மத்த விஷயங்கள உங்ககிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த இடத்த விட்டு நம்ம ராவணன் கிளம்பும்போது ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம அறிவுக்கரசி, "நீங்க இவ்ளோ பெரிய ஆளா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல சார். என்ன மன்னிச்சிடுங்க." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "பரவால்ல. இட்ஸ் ஓகே விடுங்க. நான் கிளம்புறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் பார்த்தீங்கன்னா, வேக வேகமா கிளம்பிருவாரு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சக்தி, ஜனனி 2 பேரையுமே நம்ம விட்டுறக்கூடாது. ஸோ மத்தவங்கள நம்பி நம்ம வந்து இருக்கிறது வேஸ்ட். அதனால இப்போ நம்ம உடனே களத்துல இறங்கி இத முடிக்கணும் அப்படிங்கிற பிளான் பண்ணி தான் நம்ம ராவணன் இப்போ வேகமா வந்து அந்த இடத்த விட்டு புறப்பட்டாரு. அவர் போனோனே நம்ம தர்ஷன் வந்து, "அப்பா எனக்கு நடந்த இந்த விஷயம்லாம் நெனவா இல்ல கனவான்னே எனக்கு தெரியலப்பா. நான் என்னோட எம்டிய பத்தி நெறைய விஷயங்கள் கேள்விப்பட்டுருக்கேன். ஆனா இவர் தான் என்னோட எம்டி அப்படின்னு நினைக்கும்போது அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. இவர பத்தி எங்க கம்பெனில அவ்ளோ விஷயங்கள் பெருமையா பேசுவாங்க. அது மட்டும் கிடையாது. எங்க கம்பெனில இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனே வந்து இவர் தான்ப்பா. இவர மாரி தான் ஆகணும். இவர் மாரி தான் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுமே போட்டி போட்டு இவர பத்தி நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பாங்க. ஆனா இவர் நம்ம குடும்பத்தோட இருக்காரு அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் கிடையாது. இப்ப நான் பண்ற வேலையில அடுத்தடுத்த லெவலுக்கு போணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டு ஒவ்வொரு விஷயமா பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ உங்களால தான் எனக்கு இவ்ளோ பெரிய ஒரு பதவி கிடைச்சிருக்கு. ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்படின்னா எவ்ளோ பெரிய விஷயம் தெரியுமாப்பா? அவ்ளோ சீக்கிரத்தில அது கிடைச்சிடாது. 10 வருஷம், 15 வருஷம் நம்ம வேலை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனா மட்டும் தான் நமக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆனா உங்களால இன்னைக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எனக்கு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, "என்ன தர்ஷா எதுக்கு எனக்கெல்லாம் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்க? இந்த ராவணன் தம்பி இருக்காரே, உண்மையிலேயே பேருக்கு ஏத்த மாரி ரொம்ப நல்ல தம்பி. நம்ம குடும்பத்துக்கு அவ்ளோ விஷயங்கள் வந்து பார்த்து, பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ உங்க சித்தப்பாக்கு பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பெரிய இடத்த முடிச்சு குடுத்து, ஒரு நல்ல தொழில ஆரம்பிச்சு குடுத்துருக்காரு. அவர் வந்ததுலேருந்து நம்ம வீட்ல எல்லாமே நல்ல விஷயமா தான்ப்பா நடந்துகிட்டு இருக்கு. என்ன ஈஸ்வரி பாத்தியா, நம்ம பையனுக்கு இப்போ எவ்ளோ பெரிய பொறுப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஈஸ்வரி பார்த்தீங்க அப்படின்னா, ஆமாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிர்றாங்க. ஆனாலுமே ஈஸ்வரிக்கு பார்த்தீங்கன்னா, மனசுல இருக்கிற சந்தேகம் வந்து போகவே இல்ல. திடீர்னு இந்த ஆள் வந்து இப்படி ஒரு பிளான் வந்து பண்ணி குடுத்துருக்கானே, இதுல வந்து ஏதாவது சதி இருக்குமோ என்னமோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈஸ்வரிக்கு மனசுல தோணுது. ஸோ இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம அதெல்லாம் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நெனச்சுக்கிறாங்க. இப்போ ஒரு வழியா பார்த்தீங்கன்னா, திறப்பு விழா எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருது. ஸோ எல்லாருமே இப்ப கெளம்பி பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு போயிர்றாங்க. கூடவே இந்த அறிவுக்கரசியும் பார்த்தீங்கன்னா, அவங்க கூடவே சேர்ந்து வீட்டுக்கே வந்து போயிர்றா.
ஸோ இதாண்டா வந்து சாக்கு. இதுக்கப்புறமும் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த அங்க இருந்து தான் வந்து பண்ணணும். நம்ம இந்த வீட்ட விட்டு இனிமே போக்கூடாது அப்படிங்கிற மாரி பிளான் பண்ணி, அறிவுக்கரசி அங்கேயே வந்து போயிர்றா. ஸோ வீட்டுக்குள்ள வரும்போது நம்ம கதிர் வந்து அறிவுக்கரசிய பார்த்து, "இப்போ நீ எதுக்கு இங்க வர? உன்ன யாரு வீட்டுக்குள்ள வர சொல்றா?" அப்படின்னு கேட்க, "என்ன மாமா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதான் இப்போ என் தங்கச்சிக்கும், தர்ஷன் மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ண போறோம்னு முடிவாயிருச்சுல்ல. இதுக்கப்புறமும் இங்க நான் இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? என் வேலைய பார்த்துட்டு நான் பேசாம இருக்க போறேன்." அப்படிங்கிற மாரி சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. அண்ணே இங்க பாருங்க, இவளெல்லாம் நீங்க இந்த வீட்டுக்குள்ள விடாதீங்க. இந்த வீட்டுக்குள்ள இவ வந்தாலே ஏதாவது பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். இவளெல்லாம் விடாதீங்க. உன் தங்கச்சிக்கு கல்யாணம் முடிவாயிருக்குல்ல. முடிவானதுக்கப்புறம் அவ இந்த வீட்டுக்கு வரட்டும். அதுக்கப்புறம் மத்தத பார்த்துக்கலாம். ஆனா நீ இந்த வீட்டுக்குள்ளலாம் வரக்கூடாது." அப்படின்னு நம்ம ஆ கதிர் வந்து பார்த்தீங்கன்னா சண்ட போடுறாரு. ஸோ உடனே வந்து ஈஸ்வரி வந்து, "தம்பி இங்க பாருங்க, இப்ப தேவையில்லாம பிரச்சனை எதுவும் வேண்டாம். ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குல்ல. இத இத்தோட விட்டுருங்க. அவங்க பாட்டுக்கு இருக்கணும்னா இருந்துட்டு போட்டும்." அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னதுனால, "அதான் நம்ம ஈஸ்வரி அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல. இதுக்கு மேல என்ன? தள்ளுங்க மாமா." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டுட்டு, நம்ம அறிவுக்கரசி மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ பயங்கர வில்லித்தனமா பார்த்தீங்கன்னா, கால் எடுத்து வைக்கிறாங்க. இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள ஒருத்தனையும் சும்மாவே விடக்கூடாது. ஏன்னா, நம்மள அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கொடுமைப்படுத்தி கஷ்டப்படுத்தியிருக்காங்க. இந்த ஆதி குணசேகரன் பார்த்தோன்னா, ஒட்டுமொத்த விஷயமுமே எனக்கு தெரியும். ஆனா, அவனால எனக்கு வந்து ஏதோ ஒரு சில நல்லது நடக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நான் பொறுமையா இருந்தேன். ஆனா, என்னைக்கு வந்து என் அப்பா சாவுக்கு கூட இந்த வீட்லருந்து ஒரு ஆள் கூட வரலையோ, இதுக்கு மேல இவங்கள நான் சும்மாவே விட்டு வைக்க மாட்டேன். இந்த வீட்டுக்குள்ள நான் நுழைஞ்சிருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே, இவங்க எல்லாத்தையுமே பழி வாங்கணும். அதே மாரி என் தங்கச்சிக்கு அந்த தர்ஷன் பயல புடிச்சிருச்சு. அதனால அந்த பையன கல்யாணம் பண்ணி வச்சு, அவங்கள நல்லபடியா வாழ வைக்கணும். இது மட்டும் தான் எனக்கு நோக்கம். அப்படிங்கிற மாரி நம்ம அறிவுக்கரசி பார்த்தீங்கன்னா, இப்போ வீட்டுக்குள்ள நுழைஞ்சுகிட்டு இருக்கா. ஸோ ஒரு பக்கம் இந்த லக்ஷ்மண், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ரவுடி பசங்க எல்லாருமே சக்தி, அதுக்கப்புறம் இந்த விகேவ தேடி அலைஞ்சுகிட்டு தான் இருக்காங்க. அவங்க 2 பேருமே இன்னும் எங்க இருக்காங்க? அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே எதுவுமே வந்து தெரியல. ஸோ ஃபங்ஷன்லேருந்து வேக வேகமா வெளியில வந்து நம்ம ராவணன் பார்த்தீங்கன்னா, உடனே லக்ஷ்மணுக்கு ஃபோன் பண்றான். ஸோ லக்ஷ்மண் பார்த்தீங்க அப்படின்னா, மொட்டை அடிச்சுக்கிட்டு இருக்காரு. உண்மையிலேயே வந்து சொன்ன விஷயத்த செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மண் வந்து சொன்ன மாதிரியே மொட்டை அடிச்சுக்கிட்டாரு போல இருக்கு. ஏன்னா, அவர் சொல்லியிருப்பாரு, "இன்னும் 48 மணி நேரம் வரைக்கும் டைம் தரேன். அதுக்குள்ள அந்த சக்தி, வீக்கவ 2 பேரையுமே கண்டுபிடிச்சு நீங்க வந்து அவன முடிச்சிடணும்." அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி இல்ல அப்படின்னா, "நானே மொட்டை அடிச்சுக்கிறேன் தம்பி." அப்படிங்கிற மாரி லக்ஷ்மண் சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால வேற வழி கிடையாது. இவன்ட்ட சொன்ன மாதிரி நம்ம நடந்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராவணனுக்கு பயந்து இந்த லக்ஷ்மண் பார்த்தீங்கன்னா, மொட்டை அடிச்சிருப்பாரு. ஸோ வேகமா வெளியில வந்து நம்ம ராவணன் லக்ஷ்மணுக்கு கால் பண்ணி, "என்ன லக்ஷ்மண் என்னதான் ஆச்சு? நான் சொன்ன விஷயத்த நீங்க இன்ன வரைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்களலாம் நம்பி நான் ஒரு வேல குடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? என்ன சொல்லணும். ஆஃப்டர் ஆல் ஒரு பையன். அவன கூட உங்களால வந்து புடிக்க முடியலையா?" அப்படின்னு கேட்க, "தம்பி நீங்க கோவப்படாதீங்க. நான் சொல்ற விஷயத்த கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இங்க என்ன விஷயம் நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அந்த சக்தி எங்க இருக்கான்? விகேவ எங்க வச்சிருக்கான்? அப்படிங்கிறது ஒண்ணுமே தெரியல தம்பி. அவன் நம்பர கூட எங்களால ட்ராக் பண்ண முடியல. நானுமே ராப்பகலா தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன்." அப்படின்னு சொல்ல, "என்ன லக்ஷ்மண் சொன்னதையே எத்தன தடவ தான் சொல்லிக்கிட்டு இருக்க போறீங்க? அந்த சக்திய நீங்க எப்பதான் கண்டுபிடிச்சு அந்த விகேவ எப்பதான் கொல்ல போறீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. உங்கள நம்பிக்கிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. நானே களத்துல நேரடியா இறங்க போறேன்." அப்படின்னு நம்ம ராவணன் சொல்றாரு. ஸோ இதுக்கப்புறம் இந்த ராவணன் என்ன பிளான் பண்ணி, யாரை என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.